இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் 5ஆம் தேதி வரை மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 3ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை ரயில் பயணிகளை பாதிக்கும் மற்றொரு அறிவிப்பு. சூலூர்பேட்டை ஆவடி செல்லும் ரயில்கள் உட்பட 4 ரயில்கள் முழுமையாக ரத்து. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய்க்கும் கீழ் சரிவு. 6 மாதங்களுக்கு பிறகு 5 ரூபாய்க்கும் கீழ் குறைந்தது முட்டை விலை. சட்டமன்ற தேர்தலுக்கு நெருங்கியுள்ள நிலையில் இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரம். மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் பிரதமர் மோடி. பரமக்குடி, ராமநாதபுரம், மரக்காணம், புதுச்சேரி 4 வழிச்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் வருகையொட்டி மதுரையில் போக்குவரத்து மாற்றம். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்காதது ஏன்? தேர்தல் நேர பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோவைக்கு மெட்ரோவுக்காக ஏன் அனுமதி தரல? கோயில் நகரமான மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்களா? திருச்சி மெட்ரோவுக்கு அனுமதி வழங்க எது தடுக்குது? வழக்குகளிலிருந்து தப்பிக்க சுயநலத்துடன் கூட்டணி அமைத்துள்ளார் பழனிசாமி. சந்தர்ப்பவாத கூட்டணி சர்க்கஸ் கூடாரம் போல கலையும் என மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இன்று தொடங்குகிறது திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை. கூட்டணி சிக்கல் முடிவுக்கு வந்ததால் டெல்லிக்கு பச்சை கொடி காட்டிய அறிவாலயம். தேர்தல் நேரம் என்பதால் பலர் சந்திப்பார்கள், பேசுவார்கள். தாவேகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காமல் கிரீஷ் சோடங்கர் பதில். திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஆற தழுவி வரவேற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தனர். எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் ஆதரவாளர்களும் திமுகவில் ஐக்கியம். பேரறிஞர் அண்ணா கருணாநிதி வழியில் ஸ்டாலின் நடத்தும் திமுகவில் பெரும் மகிழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சட்டமன்றத்தில் தாய் உள்ளத்துடன் அனைத்து கட்சியினரையும் ஸ்டாலின் அரவணைத்துச் செல்வதாகவும் பன்னீர்செல்வம் பாராட்டு. அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர் ஓ பன்னீர்செல்வம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தாய் கழகத்திற்கு வரவேற்பதாகவும் மகிழ்ச்சி. அண்ணா அறிவாலயத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்ற தங்க தமிழ்ச்செல்வன்.
எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்களை ஒன்றிணைத்த மு.க. ஸ்டாலின். யார் சொன்னது நேரு நீங்க கேள்வியே தவறு. திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ. பன்னீர்செல்வம். ஆதரவாளரும் முசலம்பட்டி எம்எல்ஏவுமான ஐயப்பனும் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ஜெயலலிதாவை மறந்து சுயநலமே வாழ்க்கையாக கொண்டுள்ளார் பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் கே. பி. முனுசாமி விமர்சனம். திமுகவுடன் சதித்திட்டம் தீட்டியவர் பன்னீர்செல்வம் என்று சி.வி. சண்முகமும் தாக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என சசிகலா கருத்து. தீய சக்தி திமுகவை தாய் கழகமாக நினைத்து இணைந்தது தவறு என்றும் பதிவு. அதிமுகவில் இணைந்தார் ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வெல்லமண்டி நடராஜன். ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது புரியாத புதிரி என்று புதிய தலைமுறைக்கு பேட்டி. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க புதிய யுக்தி. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. வாக்கு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் வண்ணப்படங்கள் இடம்பெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. தபால் வாக்குகள் 2 கட்டங்களாக எண்ணப்படும் என்றும் பேட்டி. தாவேக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு. விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். நடிகை ஒருவருடனான விஜயின் திருமணத்தை தாண்டிய உறவே தன் முடிவுக்கு காரணம் என சங்கீதா விளக்கம். உணர்வு பூர்வமாக விஜய் தன்னிடமிருந்து விலகிவிட்டதாகவும் ஆதங்கம். இரண்டு ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதாகவும் சுமூக பேச்சுக்கள் பலனளிக்கவில்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ள சங்கீதா. விவாகரத்துக்கும் உரிய ஜீவனாம்சத்துக்கும் நீதிமன்றம் உத்தரவிட கோரிக்கை. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் புகார் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மனீஷ் சிசோடியாவை விடுவித்தது டெல்லி நீதிமன்றம். ஆதாரமில்லாமல் கெஜ்ரிவாலை 156 நாட்களும், சிசோடியாவை 534 நாட்களும் சிறையில் வைத்ததாக சிபிஐக்கு கண்டனம். சிபிஐ வழக்கிலிருந்து சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உட்பட 23 பேரும் விடுவிப்பு. மதுபான கொள்கையில் எந்தவிதமான சதித்திட்டமோ குற்றவியல் நோக்கமோ இல்லை என டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் கதறி எழுத டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என உருக்கம். கெஜ்ரிவால் விடுதலைக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு.
போதுமான ஆதாரங்கள் இருந்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது சட்டப்படி செல்லாது என மனு. ஒடிசாவில் குறுகிய தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் சோதனை வெற்றி. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணை இலக்கை துல்லியமாக தகர்ப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரசன்ட் இலகுரக போர் ஹெலிகாப்டரில் பறந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு 25 நிமிடங்கள் பயணித்து எல்லையோர வான்பரப்பை ஆய்வு செய்தார். இத்தாலியின் மிலன் நகரில் ட்ராம் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயிலில் பயணித்தவர் உட்பட 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.